நேற்று காலை கோலாலம்பூரின் முக்கிய பகுதியான ஜாலான் பட்டாலிங்கில் உள்ள 4 ரகசிய கிடங்குகளில் அமலாக்க அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கைப்பைகள், பணப்பைகள், காலணிகள் போன்ற பிரபலமான வர்த்தக முத்திரைகளை கொண்ட சுமார் 7 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள போலியான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் சில பொருட்கள் 1500 ரிங்கிட் வரை அதிக விலைக்கு விற்கப்பட்டு வந்துள்ளன. இந்த நடவடிக்கையின் போது அதிகாரிகள் சுமார் 5000 போலியான பொருட்களை கைப்பற்றினர். மேலும் இந்த கும்பல் பல சிறிய வாடகை கிடங்கு அறைகளை பயன்படுத்தி உள்ளூர் மற்றும் சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு வெளிநாட்டு ஊழியர்களின் மூலம் விற்பனையில் ஈடுபட்டது இந்த சோதனையில் அம்பலமானது. இதனிடையே அதிகாரிகள் இதுவே இந்த கும்பலுக்கு எதிரான முதல் பெரிய நடவடிக்கை என்றும் பல வார ரகசிய உளவு வேலைகளுக்கு பிறகே இது சாத்தியமானது என்றும் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் யாரும் கைது செய்யப்படவில்லை என்றாலும் உண்மையான உரிமையாளர்களை கண்டறிய விசாரணை தொடர்கிறது. வர்த்தக முத்திரை திருட்டை எதிர்த்து போராடுவதிலும் போலியான பொருட்களுக்கான உலகளாவிய கண்காணிப்பு பட்டியலில் இருந்து மலேசியா விலகுவதிலும் உள்ள தொடர்ச்சியான முயற்சியை இந்த கடுமையான நடவடிக்கை காட்டுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.